இப்ப நீங்க நயினார் நாகேந்திரன் மாமாங்கிறப்பல இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னாக்கா குருமூர்த்தியா மாமாம்பாரு. இது எங்க மாமா குருமூர்த்தி அவர்கள். அது அவருடைய அப்படித்தானே பேசுவாரு. மாமா தானே. இல்ல எனக்கு அதுல பெரிய டவுட் இருக்கு. மாமானா ரெண்டு வகையில மாமா. உறவின் முறையில மாமான்னு கூப்பிடுவோம். முறவின் முறை மாமா இல்ல யாரு குருமூர்த்திலாம். இப்ப எந்த வகையில அவர் மாமா ஆகுறாரு அப்படிங்கறதா எனக்கு. தொழில்முறை மாமான்னு சொல்ல வரீங்க அதானே? அதான் தொழில்முறை மாமா கரெக்டா. ஆண்டர்பிரனர் அங்கிள் அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்க வேற எதுவும் நடத்தற கூடாது. தமிழ் தேசிய பெரியார்னு அவரே பேர் வச்சுக்கிட்டாரு. யார் தோழர்? சுண்ணாம்பு தலையன். ஓகே ஓகே. மணியரசன். இல்ல அது வேண்டாம். அது பட்ட பேர் வேண்டாம். அவர் பட்ட பேர் சொல்லாதீங்க. ஒரிஜினல் பேர் மட்டும். நீங்க ஒரு செந்தில் கவுண்டமணி காமெடியில வரும். ஏண்டா புலி நக்கனாவே நீ செத்துருவ, நீ புலி மாதிரி கொரட்டை விட்டுட்டு இருக்கியா? நீ தமிழ்னு சொல்றீல்ல. எஸ்வி சேகரை பத்தி பேசல. இல்ல நல்லா உதடு மறைக்க தம்பி வேண்டாம் தம்பி. ராஜா 200 ரூபாய் கட்டு உனக்கு. புலப்பல முன்னாடி போட்டியா? அப்போ கிரெடிட் கிடையாது, டெபிட் ஆயிடும். ஒரு திராவிட செம்மலை நீ அதிகப்படுத்துறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, மனோஜுக்கு குடும்பம் இருக்கு, அவருக்கு வேலை இருக்கு, அவருக்கு செலவு இருக்கு, மைனருக்கு குடும்பம் இருக்கு, 2 புள்ள இருக்கு, படிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப அமைதி ஆயிட்டாரு அப்படின்னா நீங்க எப்படி சேனல் நடத்துவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்க பொழப்பு என்ன ஆகுறது? அவரு அமைதியா வர்றீங்க நம்புறீங்களா? ஆகலையா? ஒண்ணுமில்ல. அவரு வேணா அமைதியாகலாம். ஆனா நாம் தமிழர் கட்சிங்கிற வாடகை சைக்கிள் எப்படி சிவந்தி ஆதித்தனார் தேர்ந்து இங்க வந்துச்சோ, அந்த வாடகை சைக்கிள் திரும்ப இவரு போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் அந்த வாடகை சைக்கிள் போகும். அந்த வாடகை சைக்கிள் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அந்த சைக்கிள் இப்ப கோயம்புத்தூர்ல அந்த சைக்கிள் இருக்கிற வரைக்கும் நாம இருந்துட்டு இருப்போம். கவலையே கூடாதீங்க. ஒரு பார்ப்பனரு இந்த பேர் வச்சிருக்காரு, இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அதனால நான் திராவிடன்னு ஏத்துக்க மாட்டேன் இருந்தவரு பொசுக்குன்னு ஓவர் நைட்ல தமிழ் இந்துட்டாரு. இவர் சொல்லக்கூடிய பார்ப்பனர்களுக்கு நான் சூத்திரனாக இருக்க கடமைப்பட்டுள்ளேன் அப்படிங்கறத வெளிப்படையா ஒத்துக்கிட்டு அந்த இந்துங்கிற சொல் மீது அவருக்கு மாற்று கருத்து கிடையாது. அது சமஸ்கிருதம் சொல்லிட்டாரு, தமிழ் சொல்ல. அன்றைக்கு இந்துன்றது வேற வேறையா வந்திருக்கலாம். அந்த ஈர வெங்காயத்தை தாண்டா நாங்களும் சொன்னோம். அன்னைக்கு திராவிடம்ங்கிற பேர் வேற, இன்னைக்கு திராவிடம்ங்கிறது பார்ப்பன எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு. இந்த ஈர வெங்காயத்தை தான் நாங்களும் சொன்னோம். நேத்து அவர் பாவம் கட்சி ஆரம்பிச்சு இது நாள் வரைக்கும் வெளியில வராம ஏசி காத்துல இருந்து கேரவன்ல வெளியில வந்தாப்புல. மரத்துல இருந்து தாவறாம எங்க இருந்து வந்தானே தெரியல. ஒருத்தன் வந்தா பரவாயில்ல, ஒருத்தன் விழுந்துட்டான் உடனே 10 பேர் வர்றான். டபக்கு 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 டபக்குன்னு. எதுக்கு இருந்தாலும் இவ்வளவு நாள் வெளியில வராம இருந்தாருன்றதுடைய விசிபிலிட்டியை நான் நேத்து தான் பார்த்தேன். இல்ல அவரே தெரியாம தளபதி அடிச்சிட்டேன் மேடா. வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒய்பிரிவு வாங்கினார்ல. ஒய்பிரிவு யாருகிட்ட இருந்து பாதுகாப்புனா கட்சிக்காரர்கிட்ட இருந்து அவனை பாதுகாத்துக்கிறது தான் ஒய்பிரிவு வாங்கியிருக்காப்புல. ஒண்ணுமே இல்லாம சும்மா ரோட்ல போற ஒருத்தன்ட்ட போய் உங்களால சிஎம் ஆக முடியுமா? அவன் ஏன்டா சிஎம் ஆக போறான்? அவன் நல்லபடியா வேலை பார்த்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை போய் ஒன்னால சிஎம் ஆக முடியுமா? சரி நான் கேட்கிறேன், ஒன்னால விஜய் ஆக முடியுமா? 100 பேரை போய் கேட்போம். எத்தனை பேருக்கு இங்க எஸ் ஏ சந்திரசேகர் இருக்கிறாங்க படம் பண்றதுக்கு? உன்னை வச்சு படம் பண்ண யாருமே முன் வரல. எஸ்ஏ சொல்றாரு, 10 டைரக்டர்கிட்ட கேட்டேன், எவனுமே படம் எடுக்க வரல, நானே காசு போட்டு கடைசியில நானே எடுத்தேன்னு எஸ்ஏசி சொல்றாரு. அப்ப எத்தனை பேருக்கு எஸ்ஏசி வாய்க்கப்பட்டிருக்கு? நான் எஸ்ஏசியின் மகனாக முடியுமா? இது என்ன லாஜிக்கான கேள்வியா? இப்போ ஒரு 10 நிமிஷம் மூச்சை பிடிக்க பேசுனீங்களா? இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பேசிக்கிட்டு அணில் குஞ்சுகள்கிட்ட டீல் பண்ணிட்டீங்களா? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது சமாளிக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அடுத்த படத்துக்கு சுயமரியாதைன்னு டைட்டில் வைப்பாங்க. திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்துகின்ற சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றிலிருந்து காலையில் தொடங்கி அரசியல் அரங்கம், மாணவர் அரங்கம், இளைஞர் அரங்கம் என்று பல்வேறு அரங்கங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த தலைப்புல எங்களை அழைப்பது அப்படின்றது ரொம்ப நெகிழ்ச்சிக்குரியதாக நான் பார்க்கிறேன். ஊடகவியலாளர்கள் அரங்கம் என்ற பெயரில் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் ஒரு மணி நேரத்தை போட வேண்டியதன் அவசியம் என்ன, அதில் எங்களை போன்ற இளைஞர்களை அழைக்க வேண்டியதன் தேவை என்ன அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது இயக்கத்தினுடைய தோழர்களும் பேராசிரியர் அவர்கள் ஐயா பேராசிரியர் ஐயா எல்லாரும் இருக்காங்க. ஐயா முன்ஜாமீன் வாங்க போயிருக்காரு. நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்குல்ல, அதனால ஐயா முன்ஜாமீன் போயிருப்பாரு நினைக்கிறேன். ஐயா முன்ஜாமீன் கிடைச்சிருச்சுங்களா? ஐயா ஏண்டா ஒரு டீ சாப்பிட போன கேப்ல என்னென்ன பேசுறீங்க? ஆக்சுவலா முன்ஜாமீன் யார் வாங்குவா? வழக்கறிஞர் பிரிவா? வழக்கறிஞர் ஐயா முதல்ல வழக்கறிஞர் பிரிவுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிங்க. ஏன் பலூன் வாங்கி கொடுத்துருக்காங்களா? நிகழ்ச்சி முடிஞ்சா அவங்க உதவி தான் நமக்கு தேவைப்படும். ஐயாவுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய வழக்கறிஞர் அணியை சார்ந்த தோழர்கள், துணை பொதுச் செயலாளர் தோழர் வைரமுத்து அவர்கள் இருக்கிறார். ஒரு ஊடகவியலாளர் அரங்கத்தை ஏற்பாடு செய்திருப்பது அப்படிங்கிறது காலத்தின் தேவையாக மாறுவது அப்படிங்கிறத தாண்டி இந்த இடத்துக்கு நாங்கெல்லாம் வந்துட்டோம்டான்னு சத்தமா சொல்ல வேண்டிய இடமும் எங்களுக்கு வந்திருக்கு. நேற்று பேராசிரியர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு,
5 பேர் மேடையில், அதாவது திவிக, தாப்பேதிக, திக, திராவிட இயக்க தமிழர் பேரவை எல்லாம் 5 பேர் மேடையில் உட்காந்து என்ன பேச போறோன்றதுல ஸ்டேட்மெண்ட், 5 பேர் மேடையில் இருக்குன்றதே ஸ்டேட்மெண்ட். அதே போல அந்த மாதிரி இப்ப தனித்தனியா விட்டாலே எல்லாருக்கும் மனசுக்குள்ள தோணும் இந்திரகுமார் ஓகே அவரு கொஞ்சம் டீசென்ட் பொலிட்டிஷியன் இல்ல, ஏன்னா அவரு மூணா பணம் ஆயிட்டாரு மூத்த பத்திரிகையாளர், அவருக்கு பிரச்சனை இல்ல. 2500 ரூபா இல்ல இப்ப மூத்த பத்திரிகையாளர் தான் நெக் பட்டன் போடணும். அப்புறம் அப்படி புருட்டல் முடியெல்லாம் உருட்டல் அதெல்லாம் கத்துக்கினீங்க பயிற்சி பண்ணணும். பண்ணணும். அப்ப ஒரு கட்டத்துல ஊடகங்கள் எல்லாமே யார் கையில இருந்தது, இன்னைக்கு அது எங்க மாறி இருக்கு அப்படிங்கறதுடைய ஒரு சின்ன சாம்பிள் தான் நாங்க எல்லாருமே. ஒரு கட்டத்துல தராசு சாம் பத்திரிகையாளர் இருக்கிறாரு, அவரு பல ஊடகங்கள்ல பேசும்போது கேட்டிருப்பீங்க. சமீபத்துல திமுகவினுடைய மேடையில ஏறி நின்று அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் எல்லாம் ஊடகங்களுக்கு வருவதற்கு முன்பாக அவளுக்கு மட்டுமே வாய்க்கப்பட்ட அந்த பெரும் பத்திரிகை துறை எங்கள் வசம் வந்ததற்கு பெரிய காரணம் கலைஞர் அப்படின்னு அவர் சொன்னார். அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, முன்னாடி ஊடகங்கள் தான் அவா கையில இருந்துச்சுன்னா ஏதோ ஓனர் தான் அவா அப்படின்னு இல்லை, ஓனரும் அவால தான் இருப்பாரு. அந்த டிபேட்டை கண்டக்ட் பண்றாருல அவரும் அவாளா இருப்பாரு. இப்ப பார்ட்டிசிபேட் பண்றாங்கல்ல, ஆதரிச்சு பேச வர்றாரு, அவரும் அவாளா தான் இருப்பாரு. இப்ப எதிர்த்து ஒருத்தர் பேசணும்ல, அவரும் அவாளா தான் இருப்பாரு. எங்கடா எங்க ஆளுங்க ஒருத்தருமே காணுமே அப்படிங்கிற சூழல் இன்னைக்கு மாறி தசாவதாரம். ஆனா சமூகத்துல அவனுங்க வெறும் 3 பேர் தான் இருப்பானுங்க, 3 பேரும் மேடையில இருப்பானுங்க. 3 பேரு 10 அவதாரம் 30 அவதாரம். ஆமா, சண்டை போற மாதிரி போட்டுப்பாங்க, ஆதரிச்சுப்பாங்க, அப்புறம் பின்னாடி கொண்டு வந்து புளிச்சோத்த பிரிச்சு சாப்பிட்டு போடுவாங்க. இல்லை இப்போ நம்மால உள்ள போன பிறகு செந்தில்வேல் தொடர் வெளியேற்றப்பட்டார், நெல்சன் சேவியர் போல பலர் வெளியேற்றப்பட்டாங்க, அசிஃப் வெளியேற்றப்பட்டார். உப்பை யாரான்னு பார்த்தா உப்பும் நம்ம ஆளுக்கு தான் வேற ஆளுக்கு போய் உட்காந்துருக்காங்க. அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ண இடத்துல எந்த பார்ப்பனரும் போகல. எனக்கு தெரிஞ்சு தந்தையில் இருக்கக்கூடிய பாண்டே, ஹரிகரனை தவிர்த்து மற்ற எல்லாரும் நம்ம ஆளுங்க தான் உப்பும் வெளியேற்றப்பட்ட பிறகும். ஏன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும், அது கொஞ்சம் கம்மியாயிருச்சு அவனுங்களுக்கு. ஏன்னா அவனுங்க பூரா பாதி பேர் முழுசா அமெரிக்கா போயிட்டானுங்க. இங்க சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மள்ட்ட மட்டுமே இருக்கு. அந்த இடங்களை நாம கைப்பற்றி இருக்கிறோம். நாம கைப்பற்றி அவங்களுடைய தலைமுறைக்கும் அவர்களுடைய இனத்துக்கும் எப்படி விசுவாசமாக இருந்தார்களோ அதை விட கூடுதலான விசுவாசத்தோடும் கடமையோடும் பெரும் பங்கை இந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்களே விதித்துக்கிட்ட ஒரு விதி. இதை நாங்கள் கட்டாயம் தொடர்ந்து செய்வோம். உங்களை போன்ற மூத்த தோழர்கள், முன்னணியில் இருக்கக்கூடிய தோழர்கள் பலரும் எங்களெல்லாம் சந்திக்கும் போது புகைப்படம் எடுப்பது, எங்கள்கிட்ட வந்து வாஞ்சையோடு பேசுவது, இது எல்லாமே எங்களுக்கு பெருமையாகலாம் இல்லை, எங்களுக்கு ஒரு பெரிய கடமையை எங்கள் மீது வைக்கிறீர்கள். இந்த கடமைக்கு நேர்மையாக முடிந்தவரை அடுத்த தலைமுறையிடம் நம்மளுடைய அரசியலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்க ஒருபோதும் பட்வைசர் பீர்ல மாட்ட மாட்டோம், கவலைப்படாதீங்க. நாங்க ஒருபோதும் ஸ்டிங் ஆபரேஷன்ல மாட்ட மாட்டோம். ஏன்னா கொள்கையோடு உறுதியாக காத்திருக்கிறோம், அதற்காக களமாட தயாராக இருக்கிறோம். அடுத்த தலைமுறையிடம் நம்முடைய அரசியலை கொண்டு செல்வதற்கு உறுதியாக இருக்கிறோம். எங்ககிட்ட வந்து அந்த பேரம் பேசுறதுங்கிறது எங்கள்கிட்ட எடுபடாது. எனக்கா பேரம்னாக்கா கூட குறைச்சு பேசுறதுன்னு அது கிடையாது. பிக்ஸ்டு ரேட்டு 200 ரூபா, 199 கொடுத்தாலும் வாங்க மாட்டோம், 201 கொடுத்தாலும் வாங்க மாட்டோம், 200 கொடுத்தாதான் நோ பேரம், நோ பார்கின். நமக்கு என்ன கேள்வினா, இதை சொல்ல போய் தான் தாவேக்காரனுங்க நம்மளை போட்டு அடிக்கிறானுங்க. 200 ரூபா கொடுக்காமையே இந்த அடி அடிக்கிறோமே அவனுங்களை, 200 ரூபாலாம் வாங்குறவன் எப்படி அடிப்பான்? நாங்க அதை எதிர்பார்க்கல, அதை தாண்டி வேற ஒரு வேலை பார்க்கிறோம். நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அடி உனக்கு காத்திருக்கு. அந்த அடியை சமாளிக்க முடியாம 200 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுக்காக வந்து பேசுறாங்கன்ற இது வந்து கடந்த 1000 ஆண்டு கால வழியிலிருந்து வரக்கூடிய எதிர்வினை. இது 200 ரூபாய்க்குலாம் விலை போகாது, இன்னும் அதிகமா பலி கேட்கும். பலியிட தயாராக இருக்கிறோம், தயாரா இருக்க. பலினாக்கா அது இந்த மெட்ராஸ் படத்துல வர செவுரு மாதிரி நீ வந்து மோதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால போய் கண்ணமாப்பட்ட சுடுகாட்டில் ஏற்கனவே சொன்ன பஞ்சடைலாக் தான் அது. ஒரு 90 அடிக்கு தோண்டினாக்கா அதில் அவங்க தாத்தான் பாட்டான் முப்பாட்டான் குருமூர்த்தியோட தாத்தாக்கள்லாம் உள்ள படுத்து கிடப்பாங்க எலும்பு கூட. நீ தோண்டி தோண்டி எடுத்து பார்த்துக்க வேண்டியதுதான். ஏன்னா அதுக்கு மேலே உனக்கான இடம் காத்திருக்கு. ஏன்னா அது மெட்ராஸ் படத்தில் உள்ள செவுரு அது, பல பேரை காவு வாங்கக்கூடியது. இல்லை அவர் ஆதித்தமிழர் முறைப்படி தாடியில போட்டு ஓரமா வச்சிருவாங்க. பெரியார் வந்து என்ன பண்ணாரு சமூகத்துக்கு? பெரியார் அப்படி என்ன சம்பவம் பண்ணாரு? லூசு பையில பெரியார் பண்ண எல்லாமே சம்பவம்டா. பெரியார் என்ன சம்பவம் பண்ணாருன்னு ஒருத்தாங்க, பெரியார் பண்ண எல்லாமே சம்பவம். ஆனா அதுக்கெல்லாம் பதில் அவனே சொல்லி இருப்பான்.
10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொன்ன பதில பூரா இன்னைக்கு கேட்கிற கேள்விக்கு அப்படியே கட் பண்ணி போட்டோம்னாலே வேலை முடிஞ்சுச்சு. இப்ப மீடியா பத்தி பேசும் பொழுது இப்பவுமே வந்து மீடியால நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம சமூக வலைதளங்கள் மூலமா ஊடகங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளின் மூலமா தொடர்ந்து சமூகத்தினுடைய உண்மை நிலை என்ன அப்படின்றத பிரதிபலித்து நம்ம பேசுறதுக்கு முயற்சி செய்யறோம். ஆனா தொடர்ந்து செய்திகள் பார்க்கும் பொழுது வேற ஒண்ணு கிடைக்குது. அது குறிப்பா இப்ப நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மாவட்டம் சாதி கொலை இந்த 3 வார்த்தையும் வந்து சேர்க்காம டெய்லி செய்தி வர்றதே இல்லை. மாமா நைனார் இருக்காங்களா? ஆமா, இதுல என்ன ஹைலைட்னா நெல்லை மாவட்டத்தில் சாதிய பிரச்சனைகள் தொடர்ந்து செய்தி வருது. முதல் நாள் வருது, 2ஆம் நாள் வருது, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப் ஆகுது, பிரச்சனை ஆகுது. சிஎம் டீலிமிட்டேஷனுக்கு கூட்டம் நடத்துறாரு. அனைத்து கட்சி கூட்டம், ஆல் இந்தியா கூட்டம். அன்னைக்கு மத்தியானம் ஒரு நியூஸ், என்ன நியூஸ் வருது அப்படின்னா இங்க நெல்லையில வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே 2 மாணவர்கள் வந்து அரிவாள் எடுத்து தாக்கி கொண்டார்கள் அப்படின்னு செய்தி. சரி, ஓகே, இதுவும் நெல்லையில வந்து தொடருது போல, சாதி அந்த அளவுக்கு ஊடுருவி வேலை பார்த்து ஏதோ பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அடுத்த 2வது நாள் நம்ம மாமா வந்து தலைவர் ஆயிட்டாரு. மாமா நயினார் தலைவர் ஆயிட்டாரு. அவர் நெல்லை பகுதி ஏற்கனவே சவுத்துக்கு நிறைய வாய்ப்பு அந்த கட்சியில கொடுக்கப்பட்டு விட்டது. மறுபடியும் அவன் சவுத்தை நோக்கி வந்திருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட தலைவர், ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர், அவர் பேசுற கருத்துக்கள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது நெல்லையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சாதாரணமாக அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால எழக்கூடியது தானா அல்லது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறதா அப்படின்னு கேள்வி வருது. இல்ல, அதோட அவரு இந்த மாதிரி சங்கிகள் இருக்காங்கல்ல, இப்ப இந்த பிஜேபி தலைவரா இருக்காருல்ல, நம்ம அண்ணனுடைய மாமா இருக்காருல்ல, அண்ணனின் மாமா. இப்ப அதுலயே எனக்கு ஒரு மாமா அவரு வந்து எங்க மாமா, அது எங்க மாமா என்னுடைய வாழ்த்துக்கள். ஆயிருக்காரு, ஒரு கட்சியினுடைய தலைவராக ஆயிருக்காரு, மாநில தலைவராக. அன்புல கூப்பிடலாம் இல்ல, எனக்கு அதுல ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கு. இப்ப நீங்க நயினார் நாகேந்திரன் மாமாங்கிறப்பல இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னாக்கா குருமூர்த்தியா மாமாம்பாரு. இது எங்க மாமா குருமூர்த்தி அவர்கள், அது அவரு அப்படித்தானே பேசுவாரு. மாமா தானே? இல்ல, எனக்கு அதுல பெரிய டவுட் இருக்கு. இப்ப குருமூர்த்தி எல்லாம் மாமான்னு கூப்பிடுறாப்புல இல்ல, எச்ராஜான்னா தமிழ் பேரறிஞரா? பேரறிஞர் எச்ராஜா. மாமான்னு எல்லாரையும் மாமான்னாக்கா 2 வகையில மாமாவாகலாம். 2 வகையில. ஐயா கூர்மையா பார்த்துட்டு இருக்காரு, ரைட்டு கொண்டு நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா கவலைப்படாதீங்க, கட்சியில இருந்து ட்வீட் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். மாமானா 2 வகையில மாமா. உறவின் முறையில மாமான்னு கூப்பிடுவோம். என்னுடைய அத்தை வீட்டுக்காரரு அல்லது அம்மாவோட தம்பி அண்ணன் அப்படி ஏதாவது மாமான்னு கூப்பிடுவோம். அப்படி உறவின் முறையில மாமான்னு கூப்பிடுவோம். 2ஆவதும் ஒரு மாமான்னு கூப்பிடுவாங்க இல்லைங்களா? இப்ப உறவின் முறை மாமா இல்ல, யாரு குருமூர்த்திலாம். இப்ப எந்த வகையில அவர் மாமா ஆகுறாரு அப்படிங்கறதா எனக்கு ஒரு தகுதி, ஏதோ ஒரு தகுதியின் அடிப்படையில. இல்ல, நான் சொல்ல வர்றதுனாக்கா உறவின் முறை மாமா. இன்னொன்னு சும்மா அங்கிள்னு கூப்பிடுவோம்ல, கோயிலுக்கு போறான் மாமா கொடுங்க மாமா, இல்ல தோழர் சொல்ல கொடுங்க மாமா, தொழில்முறை மாமாவான்னு சொல்ல வர்றாரு, அவ்வளவுதானே? தொழில்முறை மாமான்னு சொல்ல வரீங்க அதானே? அதான் தொழில்முறை மாமா, கரெக்டா. ஆண்டர்பிரனர் அங்கிள் அப்படி புரிஞ்சுக்கணும், நீங்க வேற எதுவும் நடத்தற கூடாது. ஆமா, அது ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் அவரை நம்ம மாமான்னு கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி. ஏன்னா லைவ்ல போயிட்டே இருக்கு, திராவிடமூர்ல லைவ்ல போயிட்டு இருக்கு. ஐயா வேற அப்பப்போ போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கு, எதுவும் ட்வீட் வந்திருக்கா? இல்ல, இன்னொரு டைப் இருக்குல்லங்க, இப்படி பேசுறவங்க இருக்காங்கல்ல. 3ஆவதா ஒரு டைப் இருக்கு. என்னது? 3ஆவதா ஒண்ணு இருக்கு. 3ஆவதா அவங்களே வச்சிருக்காங்க. ஆமா, கட்சிக்குள்ளே ஒண்ணு இருக்கு. ஒரு மாமா ஒண்ணு, கட்சிக்குள்ளே ஒரு மாமா இருக்கு. மாண்புமிகு மானமிகு அப்படிங்கறத சுருக்கி மா. இப்ப ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாம் என்ன சொல்றாங்க? அப்படி சொல்றாங்கல்ல. இல்ல ஒன்றியம்பாங்க, ஒன்றியத்துல ஒன்றியம்னு சொல்லுவாங்க. மாவட்ட செயலாளர் மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி மாண்புமிகு மானமிகு அப்படிங்கறத மாமா அப்படின்னு மரியாதையாக அழைப்பது. அப்படியே அவங்க கட்சிக்குள்ள நிறைய மாமா. இப்ப நீங்க பாஜக இருந்து நாம் தமிழருக்கு ஜம்ப் ஆயிட்டீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு தொடர்ந்தீங்க. இல்ல, ரொம்ப நாள் சவுண்டே காணமே. இல்ல, இப்ப நைனார் எனக்கு என்ன பிரச்சனைனா, மனோஜுக்கு குடும்பம் இருக்கு, அவருக்கு வேலை இருக்கு, அவருக்கு செலவு இருக்கு, மைனருக்கு குடும்பம் இருக்கு, 2 புள்ள இருக்கு, படிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப அமைதி ஆயிட்டாரு அப்படின்னா நீங்க எப்படி சேனல் நடத்துவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்க பொழப்பு என்ன ஆகுறது? அவரு அமைதியா வர்றீங்க நம்புறீங்களா? ஆகலையா? ஒண்ணுமில்ல, அவரு வேணா அமைதியாகலாம். ஆனா நாம் தமிழர் கட்சிங்கிற வாடகை சைக்கிள் எப்படி சிவந்தி ஆதித்தனார் தேர்ந்து இங்க வந்துச்சோ, அதுக்கு நடுவுல மாமா இருந்தாரு, மாமா வாங்கி கொடுத்தாரு. அதனால அந்த வாடகை சைக்கிள் திரும்ப இவரு போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் அந்த வாடகை சைக்கிள் போகும்.
அந்த வாடகை சைக்கிள் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அந்த சைக்கிள் இப்போ கோயம்புத்தூர்ல அந்த சைக்கிள் இருக்கிற வரைக்கும் நாம இருந்துட்டு இருப்போம், கவலையே படாதீங்க. சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரியே இருக்கு தோழர். நீங்க தான் ரொம்ப நாள் அந்த சுவிட்சை பிடிச்சி வச்சிருந்தீங்க. இல்லதான் சீமான் எதிர்ப்பு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்க ஸ்டேஷன்ல எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இருந்தா காலையிலிருந்து வர விதவிதமான எல்லா கேஸையும் அட்டன் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் டீம்னு ஒன்று அமைப்பாங்க. ஸ்பெஷல் டீமினுடைய வேலை குறிப்பிட்டு அந்த கேஸை முடிக்கிற வரைக்கும் அந்த டீம் ஆக்டிவாகவே இருக்கும். அதுபோல் சீமானை காலி பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் டீமும் இப்போ வேலை செய்கிறோம். ஒருவேளை சீமான் காலி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்க, சீமானை காலி பண்ணிட்டு சீமானை இயக்கக்கூடியவங்களை அட்மிட் பண்ணுவோம். அதுதான் நடக்கும். தளபதி விஜய் வருவார். இல்ல இல்ல, அவருக்கு வந்து சீமானுக்கு வந்து வி கியூப் 3 வி பிரச்சனையா இருக்கு. ஒன்னு விஜயபாரதம் கூட்டணிக்கு வான்னு நிக்குது, இன்னொன்னு பழைய கூட்டணி அன்னியார் விஜயலட்சுமி, இப்ப 3வதா புது வி ஒன்று வந்திருக்குது அனில் விஜய். இப்ப இந்த 3 வியை தாண்டறது எப்படின்னு தெரியாம அவர் வந்து வியை கவுத்தி போட்ட மாதிரி கிடக்குறாரு. இந்த பஜ்ரங்க தல்லுன்னு இந்த அனுமர் கேங்கு இது எல்லாத்தையும் வச்சு அங்க ஒரு கூட்டம் உருவாகுது இல்ல, அதே மாதிரி அணில்களை வச்சு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் போல் இருக்கு. அனில் தல் அது மாதிரி ஏதாவது ஹிந்தியில ஏதாவது வார்த்தை இருந்துச்சுன்னா தேடி பாருங்க கூகுள்ல. அணிலுக்கு ஏதாவது ஒன்றை வச்சு அதுக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கணும். நேத்து அவர் பாவம் கட்சி ஆரம்பிச்சு இது நாள் வரைக்கும் வெளியில வராம ஏசி காத்துல இருந்து கேரவன்ல வெளியில வந்தாப்புல, மரத்துல இருந்து தாவரா எங்க இருந்து வந்தானே தெரியல. ஒருத்தன் வந்தா பரவாயில்ல, ஒருத்தன் விழுந்துட்டான் உடனே 10 பேர் வர்றான் டபக்கு 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 டபக்குன்னு. எதுக்கு இருந்தாலும் இவ்வளவு நாள் வெளியில வராம இருந்தாருன்றதுடைய விசிபிலிட்டியை நான் நேத்தான் பார்த்தேன். இல்ல அவரே தெரியாம தளபதி அடிச்சிட்டேன் மேடா, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆள் எப்படி தெரியுது? நான் இல்ல அந்த ஒய்பிரிவு வாங்கினார்ல, ஒய்பிரிவு வாங்கினார்ல, ஒய்பிரிவு யாருகிட்ட வந்து பாதுகாப்புனா கட்சிக்காரர்கிட்ட இருந்து அவனை பாதுகாத்துக்கிறது தான் ஒய்பிரிவு வாங்கியிருக்காப்புல. ஆனா பேர் மட்டும் மக்களை ஆட்சி செய்வதற்கு, இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு, அதுக்கு வந்து யார சொல்லி ஏமாத்துறது? நேரடியா வந்தா இங்க எல்லாரும் மாமான்னு கலாச்சிடுறாங்க, டே தள்ளி நின்றா சீமான்னு சொல்லிடுறாங்க, தள்ளி நிலையா குருமூர்த்தின்றாங்க, தள்ளி நிலையா எச்ராஜான்றானுங்க. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது டக்குன்னு இருக்கவே இருக்காரு பெரியாரு, அவரை கையில எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்களை பூராத்தையும் கவர் பண்ற மாதிரி பேசி அங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்களையே எடுத்துக்கிட்டு அந்த கூட்டணிக்குள்ளேயே குளறுபடியை உருவாக்கி தமிழ்நாட்டில் திமுக சார்போடு இருக்கக்கூடிய இந்தியா அலைன்ஸை காலி பண்றதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பீஸா, அதுவும் ஒரு சிறுபான்மையினர் பகுதியிலிருந்தே வரக்கூடிய ஒரு நபரா எடுக்கணும்னு பிளான் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. மனோஜ் தோழர் இப்ப வருத்தப்படுறாருல ஸ்பெஷல் போர்ஸ்னு, அந்த ஸ்பெஷல் போர்ஸ்ல சீமான் இவ்வளவு நாள்ல வண்டியில இருந்தாப்புல, அந்த போர்ஸ் இப்ப இறக்கி வச்சுட்டு புதுசா வந்திருக்கிற விஜயை ஏத்தி இருக்கிறானுங்க. இல்ல அதுல அந்த பெரியார கையில் எடுக்கிறது அப்படின்றது வந்து நார்த்ல ஆல்ரெடி அவங்க பண்ண ஃபார்முலா தான். ரிப்பப்ளிகன் பார்ட்டி அப்படின்றது அம்பேத்கர் உருவாக்க நடித்த கட்சி, இந்தியா முழுவதும் அனைவருக்குமான ஒரு பெரிய கட்சியை உருவாக்கணும்னு அவருடைய கனவு. ஆனா அம்பேத்கருக்கு பிறகு அல்பபெட் 26 லெட்டரையும் அந்த கட்சி உருவானது. எல்லாரும் பல பிரிவுகள், இவர் தான் ரிப்பப்ளிகன் பார்ட்டி நீங்க கை காட்டவே முடியாது, பல ரிப்பப்ளிகன் பார்ட்டிஸ் உருவானாங்க. எல்லாம் என்ன ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாஜக வந்து அம்பேத்கரியவாதிகளையும் அம்பேத்கரையும் கையில் எடுப்பது கஷ்டம். அதனால என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாஸ்வான் போன்றவர்களை, அதவாலே போன்றவர்களை, அவர்களை கையில் எடுத்துக்கொண்டு அம்பேத்கருடைய அத்தாரிட்டி இவங்களுக்கு அத்தாரிட்டி நாங்கன்னு எடுத்துட்டு இப்ப அவங்க பூரா காணோம். இப்ப அந்த வகையராவே இல்ல. அம்பேத்கரியவாதிகளாக தங்களை முன்னிறுத்தி கொண்ட அந்த தலைமைத்துவம் கொண்டவர்கள் அப்ப தமிழ்நாட்டில் அப்போ தலித் பந்தர்ஸா இருந்த போது இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்க தலைவர்களாக இருந்து வெளியாட்டக்கூடிய இடத்துல இருந்த பலர் வந்து பாஜகவில் எம்பி பதவிக்காக, பாஜகவில் அமைச்சர் பதவிக்காக அம்பேத்கரை கொண்டு போய் அடகு வச்சான். அதே மாதிரி பெரியாரை கொண்டு வந்து நீங்க என்கிட்ட அடகு வை அப்படின்னு பனையூர்ல வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கூப்பிடுறான். அதான் திரும்ப நேற்று அடிச்சாரு ஒரே அடி. நான் ஒன்னும் வேற அரசியல்வாதி மாதிரி கிடையாது, நான் நினைச்சிருந்தா கூட்டணிக்கு போயிருக்க முடியும், அந்த கேட்டை நானே இழுத்து பூட்டு போட்டுட்டேன், நான் ஒன்னும் சாதாரண அரசியல்வாதி கிடையாது, நார்த்ல அம்பேத்கர் அடகு வச்ச மாதிரி இங்க பெரியார் அடகு வைக்கிற வேலையை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்றத உறுதியா சொல்லியிருக்காங்க. பெரியார நீ கையில எடுக்கலாம், பாஜகவை எதிர்க்கிறேன்னு நீ பேசலாம், வாயில வேணா பேசலாம், ஆனா அதுக்கெல்லாம் மூளை வேற இருக்கிற சனாதனத்தை மண்டுன்னு மண்டையில அடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு தில் இருக்கணும். அந்த தில் இருக்கணும்னா நீ குருபாயா இருக்கணும். அந்த குருபாய் தமிழ்நாட்டில் ஒருத்தன் இருக்கிறாருன்னா அவர் துணைவே இருந்தாலும் அவ்வளவு பெரிய பொறுப்புலயே இருந்தாலும் அது உதயநிதி ஸ்டாலினா மட்டும்தான் இருக்கிறாரு. அதனாலதான் இங்க இருக்கிற கருப்பு சட்டை பூரா உதயநிதி ஸ்டாலின் ஓகே, அவரு நம்மளுடைய கருத்தியலை, நம்மளுடைய சனாதன எதிர்ப்ப, அதிகாரம் என்கிற கோப்பை நீரை கையில் வைத்திருந்தாலும் பரவாயில்லன்னு அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. பக்கத்துல நிக்கிறோம்னு நிக்கிறோம். வேற எந்த பாண்டிங்கும் அங்க நம்மளுக்கு அதுக்கு இல்ல. எது பாண்டிங்க? அந்த சனாதனத்தை அடிக்கிறதுல நீ உறுத்துன்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுனா, இங்க இருக்கிற வக்ஃப் மசோதாவுக்கு எதிராக பேசுறதுக்கு கூட உனக்கு தில்லு இல்ல, திராணி இல்ல, துப்பு இல்ல.
நேத்து அவ்வளவு பெரிய பூத் மீட்டிங்னு போட்டு கோயம்புத்தூர்ல வந்து நின்று அவ்வளவு படாபடமா பேரணி மாதிரி போயிட்டு வந்திருக்கிற. அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த மேடையில ஏறி நின்று அவ்வளவு பெரிய செக்யூரிட்டி கொலாப்ஸ் எப்படியா நடந்துச்சு? அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை மீறி அங்க ஒண்ணு நடந்துச்சா? சிஆர்பிஎஃப் ஊழியர்கள் எல்லோரும் அங்கு இருக்க வேண்டியவர்கள் எங்கே போனார்கள்? இது இந்த தேசத்திற்கு அவமானம் இல்லையா? இதையெல்லாம் கேள்வி கேட்டுட்டு எனக்கு கொள்கை எதிரி பாஜக, அதனால இதெல்லாம் நான் கேட்கிறேன்னு சொல்லியிருந்தாப்லன்னா விஜய் ஓகே சூப்பர் சூப்பர் ஸ்டார், அவரு நல்லா அரசியல் பேசுறாருப்பான்னு அவரை நம்புறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா மறந்தும் கூட அந்த பக்கம் திரும்பி மோடியை பார்த்தோ அமித்ஷாவை பார்த்தோ பேச மாட்டாரு. ஆனா இங்க வேரியால குழாயில தண்ணி வரலைன்னா கூட எங்கே மன்னராட்சியா, ஸ்டாலின் எங்கே போனார், உதயநிதி ஸ்டாலின் எங்கே போனார், இதெல்லாம் கேட்பனா அப்ப நீ யாரு? அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல நிக்கிறதுனால திரும்பி எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த அடி தொடரும். இப்ப தலித்துகளுக்கு எதிரான என்ன வேணும், வேற எதுவும் வச்சிருக்கீங்களா? சமூக நீதி அடிப்படையில் எல்லாருக்கும் உரிய பங்கு வரணும். மனோஜ் தோழர் அவர் அமைதியா இருக்கு, அவருக்கு 200 ரூபா இல்லையா? இந்த நாயை பத்திலாம் நான் ஏன் தோழர் பேசணும்? மில்டன் பேசுனதுக்கு மேல இந்த நாயை பத்தி நான் பேசி இன்னும் வாயை கிளறாதீங்க அப்படின்றாரு அவர். அதனால வந்து அவர் அமைதியா இருக்கிறார். தோழருடைய வேலை வந்து வேறு மாதிரியான ஊடுருவல் வேலை. தோழர் வந்து தாவேகாவுல வந்து பயிற்சி பாசனை எல்லாம் நடத்துறதுக்கு தயாரான இடத்துல இருக்கிறாரு. இல்ல இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த தாவேகால நம்ம அப்பயும் என்ன கேட்போம், ஒரு பெரிய அரசியல் கட்சியோட போட்டியிட ஒருத்தர் வந்தாருன்னா என்ன கேட்போம், பூத் கமிட்டி இருக்கா, பூத் ஏஜென்ட் இருக்கான்னு கேட்போம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 100 பேரை கூட்டிட்டு வந்து அல்லது 1000 பேரை கூட்டிட்டு வந்து இவங்க பூரா பூத் ஏஜென்ட் ஆகிறதுக்குன்னு சில தேவைகள் இருக்கு. அவ்வளவுலாம் போகாதீங்க. அதுல முதல் தேவை ஓட்டர் ஐடி. நேற்று தான் நியூஸ் போடுறா, 18 வயது நிரம்பாதவர்களுக்கு பூரா அனுமதி சீட்டு கொடுத்து உள்ள வச்சிருக்காங்க. நீ எப்படா பூத் ஏஜென்டாவ? உன்னை பூத்ல ஓட்டு போட விட மாட்டாங்கடா, நீ எப்படா ஏஜென்டா உள்ள போவ? தோழர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆடியோ. தாவேகால திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நேற்று பூத் கமிட்டி மீட்டிங் போட்டாங்க. இந்த கோவை மண்டலத்துக்கு தான் போட்டாங்க. அவர் அனுப்பின ஆடியோவை கேளுங்க. வட்டமுட்ட எங்கள் அனைத்திற்கும் பூத் நிர்வாகிகள் நிரப்பப்பட்டது. வட்டமிடாத நபர்களுக்கு பூத் நிர்வாகிகள் இன்னும் நியமனம் செய்யவில்லை. தாங்கள் வட்டமுட்ட எங்கள் அனைத்திற்கும் பூத் நிர்வாகிகள் நிரப்பப்பட்டது. வட்டமிடாத நபர்களுக்கு பூத் நிர்வாகிகள் இன்னும் நியமனம் செய்யவில்லை. தங்களுக்கு தெரிந்த நபர்களின் இந்த எண்ணிலுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அனுப்புமாறு உங்களுடைய அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 293 பூத்து, அதுல அவன் வட்டம் போட்டிருக்கிறது 200 பூத்து. இன்னும் 200 பூத்துக்கு ஆளே இல்லை. அவன் பூத் ஏஜென்ட் நம்மளுக்கு மாவட்ட செயலாளர் நம்மளுக்கு தகவல் அனுப்பிட்டான். இவன் நேற்று மேடையில் ஏறி சொல்றான், தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்து பூத் ஏஜென்ட் மொத்தமா போட்டிருக்கிற ஒரே கட்சி நாம தான். அவன் என்ன நினைச்சுட்டான், புக்மை ஷோல படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணவன் பூரா பூத் ஏஜென்ட் நினைச்சுட்டான். விஜய பார்க்க வரலையோன்னு திருப்பூர் மாவட்டத்தில் வண்டியில் ஆலயத்தி இருக்கான். அவன் பூரா எந்திரிச்சு வந்துட்டான். ஸ்கேன் ஐடியை வச்சு நான் எல்லாரையும் உள்ள அனுப்புறேன்னு சொன்னான். ஸ்கேன் ஐடியாச்சு ஏதாச்சும் கேட்ட தள்ளுறான்னு சொல்லி அடிச்சு நொறுக்கி புஷியானது டவுசரை கிழிச்சுட்டானுங்க. அவர் பேண்ட் கிழிச்சிருச்சு. நான் அதை காமெடியா சொல்லல, பாலிமர் நியூஸ்ல இருந்து நியூஸ் தமிழ் வரைக்கும் தலைப்பு செய்தி அது. புஷியானது பேண்ட் கிழிந்து விட்டது. ஏண்டா பூத் ஏஜென்ட் மீட்டிங் நடத்துறதுக்கு பேண்ட் கிழிக்கிறதுக்கு எலெக்ஷன் வரட்டும், விஜயோட டவுசரே கிழியும். இல்ல இதுல சிலர் நினைக்கலாம் 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை ஆள் போட்டு வச்சிருக்கிறாங்கன்றத நம்ம தொடர்ந்து விமர்சிக்கிறோம். அதுல நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட்ஸ்ல வர்றாங்கன்னா, திராவிட இயக்கமும் மாணவர்கள்ட்ட இருந்து தான் எழுந்தது, திராவிட இயக்கமும் 18 வயதுக்கு குறைவான இளைஞர்களிடம் இருந்தான் எழுந்தது. இப்ப திராவிட இயக்கம் 18 வயதுக்கு குறைவான இளைஞர்கள் அல்லது கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இருந்து எழுந்தது, ஆமா உண்மை. இவன் பின்னாடி ஒரு குரூப் சுத்திட்டு இருக்குது, அது இளைஞர்களா இருக்குது, அது உண்மை. இது ரெண்டும் ஒன்னா? 21 வயசுல கட்சிக்காரனாக இருந்தாலும் கட்சி போராட்ட வழிமுறைகள் வைத்திருந்தாலும் இந்த மொழிக்காக, என்னுடைய உணர்வுக்காக, என் நாட்டினுடைய சுயமரியாதைக்காக தீக்குளிக்கவும் நாம் தயாராக இருப்பேன்னு அன்னைக்கு ஒரு 21 வயது இளைஞர் நின்னா. கீழப்பலூர்ல சின்னசாமி அப்படின்ற பேர்ல ஒரு 21 வயது இளைஞர் நின்னா. அவனும் நேற்று மரத்துல இருந்து குதிச்சவனும் ஒண்ணுன்னு நம்மள்ட்ட வந்து சொல்றானே, இவன் எவ்வளவு கேவலமான புத்தி உள்ளவனா இருப்பான். கீழப்பலூர் சின்னசாமி போன்ற இளைஞர்களுடைய தியாகத்தால் எழுந்து நின்றது இந்த இயக்கம். ஆனா நீ மரத்துல இருந்து குதிச்சுட்டு நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணேன் தெரியுமா? பஸ்ல பாதுகாப்பை தாண்டி தலைவர்களை ரீச் பண்றதுக்கு, தலைவரை ரீச் பண்ண ஏன் அவ்வளவு வெறி கொண்டு பாயிறான்னா,
திமுக தலைவரை பார்க்கணும் அப்படின்னா அறிவாலயத்துல போய் நின்று உள்ளுக்குள்ள போய் அமைப்பு செயலாளர்கிட்டயோ இல்ல தலைமை நிலைய செயலாளர்கிட்டயோ போய் லெட்டர் கொடுத்தோம் அப்படின்னா உள்ள போய் பார்க்கறதுக்கு அனுமதிக்க போறாங்க, அல்லது வீட்டுல பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப இவங்க வந்து 21 அடிக்கு சவரும் இதையும் கட்டி வச்சுட்டு ஒரு அம்மாங்க உள்ளபடியே அந்த அம்மா வந்து எதுக்கு போயிருக்கிறாங்கன்னா ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஏதாவது நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக போயிருக்கிறாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பா இருந்திருக்கும், ஏதோ ஒண்ணு செஞ்சிருந்தா. அவங்க உள்ள போயிட்டு பார்க்க விடலன்னு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க, பின்னாடி நின்று புள்ளி பண்றானுங்க. அந்த கூல் சுரேஷ் வந்து டிஆர் வந்து அதெல்லாம் ஒண்ணுமில்ல இருக்கு இருக்கு அப்படின்னு கூல் சுரேஷ் பின்னாடி இருந்து கத்துற மாதிரி தளபதி தளபதி. அந்த அம்மா பேசுதுரா கிட்டா, என்னடா பண்றீங்க? ஒரு அம்மா முன்னாடி இருந்து பேசுறாங்க, பின்னாடி இருந்து தளபதி தளபதி தளபதினு என்ன பேசுறாங்கன்னே தெரியாம. அப்ப அந்த வெறி கொண்ட ரசிகர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா காணாத கண்ட மாதிரி இல்ல. அப்ப அந்த மாதிரி மாடியில இருந்து குதிக்கிறது, மரத்துல இருந்து குதிக்கிறது, சவரேறது. இதை ஏன் சொல்றோம்? சுயமரியாதை இயக்க மாநாட்டுக்கும் இந்த செய்திகளை பேசுறதுக்கும் என்ன அவசியம் அப்படின்னா, எந்த சுயமரியாதை உணர்வும் இல்லாமல் பெரியாரை பற்றிய அடிப்படையான வார்த்தையாகிய சுயமரியாதை என்பதை எந்த இடத்திலும் அர்த்தப்படுத்தி பேசாத ஒருத்தன் இளைஞர்களை வச்சிருக்கேன்னு காட்டிக்கிட்டு சுயமரியாதை உணர்வை மழுங்கடிக்கின்ற வேலையை பார்க்கிறார்கள். இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னால நேற்று பேசும்போது தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், தோழர் ஆரூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னார்கள், தோழர் எழிலரசன் அவர்கள் சொன்னார்கள், அனைவரும் சொன்னார்கள். 1925 இருந்து 2025 100 வருஷம், RSS 100 வருஷம், திராவிடர் இயக்கமும் 100 வருஷம், கம்யூனிஸ்ட் கட்சியும் 100 வருஷம். இப்ப திமுகவும் 100 வருஷம் தெரியுமில்ல, திமுகவும் 100 வருஷம். ஆத வருஷம் கணக்கு இல்ல, திமுக 100 வருஷம்னா லெகசி 100 வருஷம் அப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். நீதி கட்சியில இருந்து வர்றதுனால நம்ம 100 வருஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம சுயமரியாதை இயக்கத்துல இருந்து அப்படி கணக்கு பண்றோம். இந்த 100 வருஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அன்னைக்கு நேர் எதிராக இருந்த 2 இயக்கங்கள் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த திராவிட இயக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் வீழ்த்த முடியாத காரணத்தால் இந்த எதிரில் இருக்கக்கூடிய RSS கூட்டம் பெரியாரை நீர்த்து போக வைக்க வேண்டும், சுயமரியாதையை நீர்த்து போக வைக்க வேண்டும். 2 பேருக்கு சண்டை நடக்குது, வாக்கியா தகராறுல இருக்கிறது வந்து ஈகோ ப்ராப்ளமோ அல்லது வந்து சொத்து பிரச்சனையோ தானே தவிர சுயமரியாதை பிரச்சனை கிடையாது. அப்ப அதை சுயமரியாதையோட லிங்க் பண்ணி எல்லாத்துக்கும் சுயமரியாதை. இப்ப எனக்கு வந்து சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்கு, ஏன் தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் சிஎம் ஆக ஆசைப்படக்கூடாதா? ஏன் படக்கூடாது? தாராளமா படலாம். தமிழ்நாடு முழுக்க கட்சி கட்டி, இயக்கம் கட்டி, அமைப்பு கட்டி, 234 வேட்பாளர் போட்டு 134 கேண்டிடேட் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்குள்ள போய் அமைச்சரவை உருவாக்கி ஆளுநர் உன்னை அழைச்சு அதுக்கப்புறம் அவ்வளவு பேர் ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நீயும் ஆகலாம். ஒண்ணுமே இல்லாம சும்மா ரோட்ல போற ஒருத்தன்ட்ட போய் உங்களால சிஎம் ஆக முடியுமா? அவன் ஏன்டா சிஎம் ஆக போறான்? அவன் நல்லபடியா வேலை பார்த்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை போய் உன்னால சிஎம் ஆக முடியுமா? சரி நான் கேட்கிறேன், உன்னால விஜய் ஆக முடியுமா? 100 பேரை போய் கேட்போம். எத்தனை பேருக்கு இங்க எஸ் ஏ சந்திரசேகர் இருக்கிறாங்க படம் பண்றதுக்கு? உன்னை வச்சு படம் பண்ண யாருமே முன் வரல. எஸ்ஏ சொல்றாரு, 10 டைரக்டர்கிட்ட கேட்டேன், எவனுமே படம் எடுக்க வரல, நானே காசு போட்டு கடைசியில நானே எடுத்தேன்னு எஸ்ஏசி சொல்றாரு. அப்ப எத்தனை பேருக்கு எஸ்எஸ்சி வாய்க்கப்பட்டிருக்கு? நான் எஸ்எஸ்சியின் மகனாக முடியுமா? இது என்ன லாஜிக்கான கேள்வியா? இப்ப முட்டாள்தனமா பேசக்கூடாது. அப்போ சுயமரியாதை உணர்வை மழுக இந்த மாமா மேட்டரையும் ஏன் பேசுறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு மானம் இல்லாதவர்களாக நம்மை மாற்றக்கூடிய வேலையை ஒரு குரூப் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இவனை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காத்திரமான தேவை நமக்கு இருக்கிறது. அதனாலதான் இந்த சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழா மேடையில் இந்த கருத்துக்களை நம்ம சுட்டி காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இப்ப கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, சுயமரியாதை 100ஆண்டு விழா இவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்க பேசுனீங்கல்ல, நேத்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் மூச்சை பிடிக்க பேசுனீங்களா? இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பேசிக்கிட்டு அணில் குஞ்சுகள்கிட்ட டீல் பண்ணிட்டீங்களா? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது சமாளிக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அடுத்த படத்துக்கு சுயமரியாதைன்னு டைட்டில் வைப்பாங்க. பாத்தியா என் தலைவனை, நீ 10 நிமிஷம் பேசுறடா, என் தலைவர் 2.5 மணி நேரம் சுயமரியாதை படத்துக்கே பேர் வச்சிருக்காண்டா. நீ அவங்ககிட்ட என்னத்த பேசுவ? நீ பீகார்ல போய் மோடி இங்கிலீஷ்ல பேசுனதுக்கு காரணம் விஜய் தான். விஜய் யாருன்னே அவனுக்கு தெரியாம. இப்ப அந்த பக்கம் ஒரு குரூப், இப்ப நம்ம சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழா நடத்துறோம். பேராசிரியர் 2 நாள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இதை 10 நாள் ஏற்பாடு பண்ணாலும் 10 நாளும் 100 அமர்வு போட்டு இதை பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு கொள்கைகள் நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம், அவ்வளவு சாதனைகள் இருக்கு, அவ்வளவு எதிர்கால செயல் திட்டம் இருக்கு, இவ்வளவு நம்ம பேசுறோம். நேற்று சூர்யா தோழர் கூட சொன்னாரு, உன்னோட அஜெண்டா எல்லாமே ஈவென்ட். ஆர்டிகிள் 370 அபாலிஷன் அது வந்து ஒரு நிகழ்வு. சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருந்தால் அதை செஞ்சிடலாம். ஆனா சாதி ஒழிப்புன்றது ஈவெண்ட் கிடையாது. அப்போ இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நம்ம 100 வருஷம் வேலை பார்த்திருக்கிறோம். அதை நம்ம மாநாடா கொண்டாடுறோம். நீ தமிழ் தேசிய மாநாடுன்னு ஒண்ணு போடு, நீ என்னென்னலாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு ஒரு 2 நாள் தொடர்ந்து பேசு. பட்டம் கொடுத்துருக்காங்க தோழர் சுண்ணாம்புத்தனை. எனக்கு தமிழ் தேசிய பெரியார்னு அவரே பேர் வச்சுக்கிட்டாரு. யார் தோழர்?
சுண்ணாம்பு தலையன் ஓகே ஓகே மணியரசன். இல்ல அது வேண்டாம், அது பட்ட பேர் வேண்டாம். அவர் பட்ட பேரை சொல்லாதீங்க, ஒரிஜினல் பேர் மட்டும். நீங்க ஒரு செந்தில் கவுண்டமணி காமெடியில வரும், ஏண்டா புலி நக்கனாவே நீ செத்துருவ, நீ புலி மாதிரி கொரட்டை விட்டுட்டு இருக்கியா. நீங்க அந்த மாதிரி தமிழ் தேசியத்தின் அரிச்சுவடியே தெரியாத நீ மன்னிக்கணும், ஆசிரியர் அவர்களுடைய குருவா ஒரு காலத்தில் இருந்தவர் தான். ஆனா எங்க ஸ்டைல நான் இப்படி தான் டீல் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. நேரடியாக அவருக்கே நம்ம கேட்கிறோம், ஏண்டா புலி நக்கனாவே நீ செத்துருவ, உனக்கு புலி மாதிரி கொரட்டை தேவையா அப்படின்னு மணியரசன் அவர்களை கேட்க வேண்டியது. இதுல என்ன பாத்தீங்கன்னா, விருதை சீமான் கொடுக்கறான், இவர் வாங்கிக்கிறார். நீங்க திராவிடம்னா என்ன அப்படின்னு திராவிட இயக்க தமிழர் பேரவை தொடரை கேட்டால் ஒரே பதில தான் சொல்லுவார். தாப்பேத்திக்காவை சார்ந்த என்னை கேட்டால் ஒரே பதில தான் சொல்லுவேன். ஆனா தமிழ் தேசியம்னா என்னன்னு சீமானுக்கும் மணியரசனுக்குமே பெரிய முரண் இருக்கு. சொன்ன காலம்லாம் இருக்கு. ஆமா, ஆனா என்ன நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ஒரு முரண் இருக்குன்னா ஒரு விவாதம் வரணும்ல. இவனுக்கு ரெண்டு முகாமுக்கும் விவாதமும் வந்தது கிடையாது, சண்டையும் வந்தது கிடையாது. ஏப்பா நீ பேசுற தமிழ் தேசியம் கிடையாது, அதெல்லாம் வரும் 10 மணிக்கு மேல வரும். இல்ல வராது. ஏன்னா அவங்க தமிழ் தேசியத்தை அடகு வைத்து விட்டு பெரியார் எதிர்ப்பு தான் தமிழ் தேசியங்கிற புள்ளிக்கு மணியரசன் என்னைக்கோ நகர்ந்துட்டார். ஆக அப்பேற்பட்ட நபராக இருக்கக்கூடிய மணியரசன் தமிழ் தேசியத்தின் பெரியார்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. அவருக்கு மானரோசம் இருந்தா, எப்பா நான் சிறைக்கு போய் 20-30 வருஷம் ஆச்சு, என்னோட ஒரே வேலையா பெரியார் எதிர்ப்பு தான் முன் வச்சிருக்கேன், எனக்கு இந்த விருது வேண்டான்னு சொல்லியிருக்கணும் பெரிய மனுஷனா இருந்தா. எனக்கு தமிழ் தேசிய பெரியார்னு கொடுத்தாங்கல்ல, இப்ப பெரியாருங்கிறது ஒரு பெரிய ஐகான், சரிங்களா? இப்ப அந்த பெரியாருக்கு எதிராக தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை எப்படியாவது டெமாலிஷ் பண்ணுங்கிறதா அந்த கம்பி மீசியா இருக்கட்டும், அல்லது நம்ம சைமனா இருக்கட்டும், எல்லாருடைய உழைப்பு அதில் தான் இருக்கு. அப்ப பெரியாருங்கிற பேரை, அந்த ஐக்கானை காலி பண்ணணும்னா அந்த பேரையே தமிழ் தேசியத்தினோட அடையாளமா தமிழ் தேசிய பெரியார்னு எப்படி ஏத்துப்பேன்? இப்ப நான் இருக்கேன், எனக்கு திராவிட சாவர்கர்னு பட்டம் கொடுத்தாங்க, நான் ஏத்துப்பேனா? சொல்லுங்க. அப்படி நமக்கு சிந்தனையில வருமா? சாவர்கர்னால நம்மளுக்கு என்ன ஞாபகம்? எல்லாரும் புரிஞ்சு கேமராக்களுக்கு ஒரே வேண்டுகோள், அவர் திராவிடன்னு சொன்னதுக்கு பிறகு சொன்ன வார்த்தைக்கு பீப் போட்டுருங்க. இப்ப சாவர்கர்னு சொன்னா நம்ம ஆளெல்லாம் கவனிச்சிங்களா? எல்லாரும் குனிஞ்சு ஷூவை போத்தாங்க, கவனிச்சிங்களா இல்லையா? அதுதான் தமிழ்நாடு, நம்மளோட ஒர்க் அவ்வளவுதான். அப்ப திராவிட சாவர்கர் நம்ம பேர் வைக்க மாட்டோம், திராவிட கோல்வால்கர் அப்படின்னு நம்ம அவார்டு கொடுத்துக்க மாட்டோம். ஏன்னாக்கா அவங்களுடைய சித்தாந்தம் அந்த பேர் அந்த மண்ணில் இருக்க கூடாதுன்னு நினைப்போம். எவனா தமிழ்நாட்டுக்குள்ள சாவர்கர்னு பேர் வச்சு பார்த்திருக்கீங்களா? கோல்வால்கர்னு பேர் வச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த சித்தாந்தத்தை தலைமையில் வைத்துக் கொண்டு தெரிகிற சீமான் கூட சீமான் தான் பேர் வச்சிருக்கான், சாவர்கர்னு வைக்க முடியல அவனால. சாவர்கர் அப்படின்னு பேர் வச்சாங்க, படார ஷூவை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அது ஒரு வாழ்வியல். சாவர்கர்ன்றது ஒரு பேர் கிடையாது, அது ஒரு வாழ்வியல். இல்ல மணியரசனுக்கு அந்த சிக்கல் கிடையாது. திராவிடம்ங்கிற சொல் சமஸ்கிருத சொல்லு, அப்படி இப்படின்னு 20 வருஷமா ஒரு தமிழ் இந்து ராகுல் டிராவிட் ஒரு பார்ப்பனரு இந்த பேர் வச்சிருக்காரு, இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அதனால நான் திராவிடன்னு ஏத்துக்க மாட்டேன் இருந்தவரு பொசுக்குன்னு ஓவர் நைட்ல தமிழ் இந்துட்டாரு. அது நியூஸ் பேப்பர்ல அந்த தமிழ் இந்து இல்ல, இவர் சொல்லக்கூடிய பார்ப்பனர்களுக்கு நான் சூத்திரனாக இருக்க கடமைப்பட்டுள்ளேன் அப்படிங்கறத வெளிப்படையா ஒத்துக்கிட்டு அந்த இந்துங்கிற சொல் மீது அவருக்கு மாற்று கருத்து கிடையாது. அது சமஸ்கிருத சொல்லிட்டாரு, தமிழ் சொல்ல அன்றைக்கு இந்துன்றது வேற வேற வந்திருக்கலாம். அந்த ஈர வெங்காயத்தை தாண்டா நாங்களும் சொன்னோம். அன்னைக்கு திராவிடம்ங்கிற பேர் வேற, இன்னைக்கு திராவிடம்ங்கிறது பார்ப்பன எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு. இந்த ஈர வெங்காயத்தை தான் நாங்களும் சொன்னோம். இப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்புறம் என்ன பதில் சொல்றது? இன்னொரு ஒரு நேரேஷன் சைடுல போயிட்டு இருக்கு. இப்ப அவருக்கு ஒரு மாநாடு போட்டா எதை பத்தி எல்லாம் பேசலாம் சொல்றாரு? யாருக்கு? சாவருக்கு இருக்கா? பேட்டாசு விளம்பரம் பண்ணலாம். யாருக்கு? கம்பி மீசைக்கு. அவன் தாங்க சாவருக்குன்னு சொன்னேன். பிரிச்சு பேசிட்டு இருக்கு நீ. அப்ப அந்த பஸ் மேட்ரு அது வேண்டாம், அது வேண்டாம். இல்ல நேத்து அணில் மேல இருந்து குதிச்ச பஸ் சொன்னேன், நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுட்டு என்னைய குறை சொல்லக்கூடாது. அப்புறம் நான் எப்பவுமே ஆரோக்கியமான அரசியல் போக்கல. ஐயா இப்பதான் சட்டல் ஒண்ணுக்கு வந்திருக்காரு, ரைட்டு. பசங்க நல்ல மீட்டர்ல தான் போறாங்க. இல்ல ஒண்ணு இல்ல, வெயில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இல்ல நீங்க பெரியாருக்கு எதிராக அவங்க தரப்புக்கு ஆள் இல்லாம யாரையோ கூட்டிட்டு வந்தாங்க, கடைசிக்கு ஆளே இல்லாம நானே அந்த பொறுப்பு ஏத்துக்கிறப்பா அப்படிங்கிற புள்ளிக்கு நடந்திருக்காரு. இதற்கு முன்னாடி மாப்போசி ஒண்ணு இல்லைங்க, நம்ம பெரியார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து போராடினார், திராவிட இயக்கத்துக்கு ஒரு லெகசி இருக்குன்னு ஒரு மாநாட்டை முன்னெடுக்கிறோம். அந்த மாதிரி மாப்போசிக்கு ஒரு மாநாட்டை முன்னெடுக்க வேண்டியதானே. போட்டா என்ன சொல்லுவீங்க? அவர் திமுக சின்னத்துல நின்று திமுக உறுப்பினராக ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாரு, திமுக அவருக்கு பேரவையில. இந்த கேள்விய நீ மாப்போசிட்ட கேட்கணும். ஏயா அவங்க எதிர்த்தானே பேசிக்கிட்டு இருந்த, சீட்டு கொடுத்தாக்க ஓடி போய் உட்காந்துருவியா? பிஜேபி சீட்டு கொடுத்தா நான் போவேனா? பிஜேபி சீட்டு கொடுக்குறான்னு வைங்க, ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறான், நான் போவேனா? மாப்போசியா போவாருங்க? என்ன கேக்குறேங்க? எனக்கு அதிமுகவோ பிஜேபி சீட்டு கொடுத்தா நான் போவேனா? நான் போக மாட்டேன்ல. அப்ப மாப்போசி திமுக எதிராக பேசும்பொழுது திமுக சீட்டு கொடுக்குறாங்க, உனக்கு மான ரோசம் இருக்க எங்க போச்சுன்னு கேட்கறேன் நான். நீ தமிழ்னு சொல்றீல்ல, எஸ்வி சேகரை பத்தி பேசல, நல்ல உதடு மறைக்க ராஜா 200 ரூபாய் கட்டு உனக்கு.
புலப்பல முன்னாடி போட்டியா அப்போ கிரெடிட் கிடையாது, டெபிட் ஆயிரும். ஒரு திராவிட செம்மலை நீ அதிகப்படுத்துறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். இல்ல நீங்க நியாயப்படிங்க, ஒரு நபர் இருக்கணும்ல, ஒரு சித்தாந்த பின்னணியை முன்வைத்து ஒரு அரசியல் பேசுறாங்கன்னா மாப்போசி எங்க தலைவர் அவர் செய்த புலிகள் எதிர்ப்பை நாங்கள் செய்கிறோம், அவர் செய்தது போல இந்திய இடத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம், அவர் சொன்னது போல நான் முதல்ல இந்து அப்புறம் தான் தமிழ்னு நாங்க முன்மொழிகிறோம். ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல, எதுவுமே இல்லாம இல்ல சொன்னாரு 10 வருஷம் கழிச்சு மாப்போசி மாதிரியே மீச வச்சுப்பாரு அவரு. இப்போ அப்படிதான் இருக்கு, உதன மறைக்க மீசி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமே எங்கடா அது? இல்ல நீங்க மாப்போசி கிடையாது. நீங்க யார் யாரெல்லாம் திராவிட எதிர்ப்பு பேசினார்களோ ஆதித்தனார் உட்பட, ஆதித்தனார் உட்படனா ஆதித்தனார் திமுக சீட்ல நின்னு ஜெயிச்சாரு, திமுக அவரை திமுக அவரை அமைச்சராக்குச்சுன்னு அங்கேயும் திமுகவுக்கு தானங்க நீங்க பேசணும். அதான் அப்பதான் சொல்றேன், அது ஒரு பெரிய செவருன்னு சொல்றேன். அது யாரா இருந்தாலும் தங்கள் தேவைக்காக அடக வைக்கக்கூடியவர்கள் சொல்ல வந்து அதுக்குள்ள நீங்க முந்திட்டீங்க. அது எங்க வந்து அடக வைக்கிறாங்க? நேர் எதிர் முகாமாக அவர்களே சொல்லிக்கொள்ள இடத்துல வந்து ஐயா, அந்த கவுண்டமணி வந்து ஒரு காமெடியில வந்து ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, எவனோ ஒருத்தன் பேச நம்பி நான் வேலையை விட்டு போயிட்டேன், என்னை மறுபடியும் சேர்த்துக்கியா அப்படின்னு வந்து நிப்பாரு. இன்னொன்னு, இவங்க தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல தமிழ் தேசிய கருத்தியலுக்கு அத்தாரிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும். ஆனா அவனுங்க எடுக்கிறேன்ற பேர்ல ஒண்ணு உருட்டுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் திராவிடம் என்ன செய்தது? திராவிட கட்சிகள் சேர்ந்து நின்று இந்த பாருங்க, கோவில்ல உள்ள நுழைய முடியல, கோவில அடைச்சு வச்சிருக்கிறாங்க, இதுதான் திராவிடம் செய்ததா? அதனாலதான் நாங்க எங்க கம்பி மீசையின் சார்பாக அவர் பின்னால் அணிதிரண்டு நிற்கிறோம் அப்படின்னு உருட்டுறானுங்க. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஆமா கோயிலுக்குள்ள விடல, ஒரு சமூகம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறது, அவங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்கு, நாம இன்னும் அதிகமா வேலை பார்த்திருக்கணும் அப்படிங்கிற இடத்தெல்லாம் நாங்க கிளைம் பண்றோம். ஆனா ஒரு இடத்துலயாவது அப்படித்தான் நடக்கும், இது விதி, நாம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், இல்ல நாங்க உள்ள நுழைய விட மாட்டோம் அப்படின்னு பேசணுமா? கருப்பு சட்டை போட்டிருக்கக்கூடியவர்கள், திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் திமுக காரர்கள் யாராவது ஒருவர் மேடை பிடிச்சோ மைக்கு பிடிச்சோ அல்லது ஊர்ல போய் நின்னோ இவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு என்னைக்காவது ஏதாவது சொன்னாங்களா? கிடையாது. மாறா அதே இடத்துல போய் நின்று இவனுங்க மூச்சுக்கு 300 தடவை எங்க அப்பா ராமதாஸ் ஐயா அவர்கள், என்னுடைய அண்ணன் நம்ம நம்ம அன்புமணி ஐயா அவர்கள், இப்படி எல்லாம் பேசக்கூடிய நபர்களுடைய ரெப்ரசன்டேஷன் அங்க போய் ஐயா முடிவு பண்ணிட்டார், உள்ள விடக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கிறார், நீதிமன்றத்துக்கு போயினாலும் கோயிலுக்குள்ள உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஐயா உனக்கு ஐயாவா இருக்கிறாரு. அவர் தைலாவரம் தோட்டத்துல உட்கார்ந்துக்கிட்டு உன்கிட்ட பேமெண்ட் பேசுவாரு, நீ அடியாளா இருக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்பாரு, அவர் உனக்கு ஐயா. மாறா இங்க இருக்கக்கூடிய கருப்பு சட்டை, இங்க இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு கொடிக்காரங்க பூரா பேரும் அந்த கோவிலுக்குள்ள அந்த மக்களை அழைச்சிட்டு போகணும்னு போலீஸ கூட்டியாந்து நிப்பாட்டி மக்கள் அனைவரையும் கருவறைக்குள்ள அழைச்சிட்டு போய் வழிபாடு செய்வதற்கு உரிமையை பெற்று தந்தா அவங்க உனக்கு எதிரி அப்படின்னு சொன்னா வித்தியாசம் எங்க வருது? யாருக்காக நீ வேலை பார்க்கிற அப்படிங்கிறதனுடைய நுணுக்கமான அரசியல் அங்கதான் மாட்டுது. சாதி வெறியர்களை பாதுகாக்கணும், சாதி வெறியர்களோடு ஐக்கியமாகணும், அவர்களை எல்லோரையும் தமிழ் தேசியம் என்கிற பேர்ல கூட்டியாந்து வச்சுக்கிட்டு மேடை போட்டு சாதி வெறின்னு நேரடியா பேசக்கூடாதுன்னு ஆளாளுக்கு சாதிக்கு ஒரு தலைவர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறது. நாம என்ன சொல்றோம்? நாங்க எங்களுடைய சமூகம் ஒடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய வழியிலிருந்து நாங்கள் பேசுகிறோம்னு மேடையில் ஏறி ஒரு சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறதை நம்ம மறுக்கல, அதை நம்ம வரவேற்போம். அப்படியான மேடைகளை நாமளும் கூட போய் பங்கெடுக்கலாம், ஏன்னா எங்களுக்கான உரிமை பறிபோகிறதுன்னு சொல்லி பேசினா அது பரவாயில்ல. மாறா எந்தெந்த சமூகங்களில் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்றவன், ஏர்போர்ட்ல போய் கொள்ளையடிக்கிறவன், ஹார்பர்ல போய் திருடுறவன், அம்பேத்கர் சிலையை உடைக்கிறவன், இப்படியான கும்பலை பூரா கூப்பிட்டு அந்த சாதிகளுடைய ரெப்ரசன்டேஷன் அவன் தான் சொன்னா அந்த சாதியை சார்ந்த மக்களை எவ்வளவு மலினமா நினைக்கிற? அவன் பூரா யாருன்னா அந்த ஏரியாவில் போய் போலீஸ் நின்னா அடுத்த 5வது நிமிஷத்துல பக்கத்து ஏரியாவுக்கு தாண்டி ஓடக்கூடிய கிரிமினல். அவனை பூரா மேடையில ஏறி நின்றுகிட்டு அந்த சாதிகளுடைய அடையாளமா அவர்களுடைய உரிமைக்காக பேசுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பலை நாம் தமிழர் உருவாக்கலாம், அதை விதைக்க பார்க்கலாம். இதுல இன்னொரு பக்கம் நடக்க சொல்லி முடிச்சிடலாம், கடைசியா இறுதியாக முடிச்சு முடிக்கணும். மாமியார் அறிக்கை ஒண்ணு வந்திருக்கு, அதை பத்தியும் பேசணும். அப்படிங்களா? கடைசியா ஒரு 2 மினிட்ஸ். சரி ஓகே, அப்ப பேசுங்க. காஷ்மீருக்கும் மாமியாருக்கு என்ன? இல்ல மாமியார் மேட்டர் முதல்ல பேசிருங்க. இல்ல நீங்க சொல்லிருங்க அதுக்கப்புறம். இல்ல யார் இந்த மேட்டர் பேசிடுவா? இப்ப நீங்க அதாவது தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு ஒரு நேரேஷன் சைடுல உருட்டி இருப்பாங்க, பின்னாடி வந்து அம்பேத்கருடைய போட்டோ வச்சுக்கிட்டு நாங்கள் அம்பேத்கரிஸ்டுகள் என்று சொல்லிக்கொண்டு சார் நிவேத்தியத்தெல்லாம் இப்ப வந்து அவர் தலித்தியவாதி ஆயிட்டாரு. தலித்திய இலக்கியங்கள், தலித்துகளுக்கான போராட்டங்கள் செய்யற சாரணி வைத்தியத்தா போன்ற என்ன அவருடைய புத்தகங்கள்லாம் பாத்ரூம்ல தான் உட்காந்து பிடிக்கணும், ஏன் தான் போட்டு கொள்றீங்க?
அது வந்து எப்படி படிக்கிறதுக்கு வேற வழி இருக்கு. ஐயா, சயின்ஸ் புக்கு பெருசா இருக்கும், அதுக்கு உள்ள வச்சு படிச்சோம் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஸ்டடி டயத்துல அப்படி படிச்சுக்கணும். அதெல்லாம் வந்து 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் அவருடைய ஃபேஸ்புக்குள்ளேயே போக முடியும்னு ஃபேஸ்புக்கே தடை போட்டு வச்சிருக்கிற ஒரு ஆளு. சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப அம்பேத்கரையுடைய புகைப்படத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு நாங்கள் அம்பேத்கரிஸ்டுகள் என்று சொல்லிக்கொண்டு தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுக, பாருங்க இங்க தலித்துகள் பாதிக்கப்படுறாங்க, அங்க பாதிக்கப்படுறாங்க, இது அரசாங்கமே முன்னின்று செய்கிறது அப்படின்னு ஒரு நேரேஷன் போயிட்டு இருக்கு. இது அந்த அவங்க சொல்ற இஷ்யூல அப்படி நடக்கல அப்படிங்கிறது விசாரணை முடிவுல அது என்ன வருதோ அப்புறம் பேசிக்கலாம். ஆனா தலித்துகளுக்கு எதிரான கட்சின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப நான் சொல்ற ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி முடிகிற காலம் வரைக்கும் அந்த 10 வருஷம் இருக்கு இல்லைங்களா, அந்த 10 வருஷத்துல பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் முதுகலை பட்டம் படிப்பதற்கு, பிஜி படிப்பதற்கு ஃபாரின் போய் படிக்கலாம். அவங்க அதுக்கு வந்து ஒரு இளங்கலை பட்டம் மட்டும் படிச்சா போதும், அதற்கு வேற எதுவும் அளவுகோல் கிடையாது. யாரு வேண்டுமானாலும் ஃபாரின்ல போய் படிக்கலாம். அந்த முழு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கும். அப்படி அந்த திட்டத்தின் கீழே அதிமுக பீரியட்ல கடந்த 10 வருடங்கள்ல 2021 வரைக்கும் பயன்பெற்ற பட்டியல் சமூக மாணவர்கள் வெறும் 10 பேர் தான். 2021க்கு அப்புறம் திமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சியில இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் அந்த திட்டத்துக்கு கீழே போயிட்டு ஃபாரின்ல போயிட்டு முதுகலை பட்டத்துல படிச்சுட்டு இருக்காங்க, பிஜி படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாணவருக்கும் தலா 30 லட்சம் வரை செலவாகுது. 150 மாணவர்கள் இந்த 4 வருடத்திலேயே பயன்பட்டு இருக்காங்க. இப்ப லாஸ்டா போட்ட சட்டமன்றத்தில் கூட இவரு உயர்த்திருந்தார் முதல்வர் வந்து அந்த அமௌண்ட் வந்து டபுளா மாத்திருந்தார். 30 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. இப்ப லாஸ்டா வாசிச்சதுல வந்து 60 கோடியா மாத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா 150ஆக இருக்கக்கூடிய மாணவர்கள் 300ஆ மாறுவாங்க. இப்போ ஃபாரின்ல போய் பெரிய பல்கலைக்கழகத்தில் நீங்க ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. நீங்க ₹1 கூட பேக்கெட் இல்லாம போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சா போதும், அவ்வளவுதான் அதுக்கான குவாலிஃபிகேஷன். இது எங்க போய் அப்ளை பண்றது உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். எழிலகம்ல ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அங்க போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னாக்கா வழிகாட்டுதல் ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணீங்கன்னாக்கா பட்டியல் சமூகமாக அந்த மாணவர் இருக்க வேண்டும். அந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் தான், இளங்கலை முடிச்சிருக்கணும். ஃபாரின்ல பிஜி முடிக்கலாம், ஒத்த பைசா செலவு இல்லாம அது நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது இது வந்து பிசி கிடையாது, ஷெட்யூல் காஸ்ட் மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து அனுமதிக்குது. அப்ப இதை டபுளா மாத்திருக்காங்க. இவ்வளவு வேலைகள் பின்னாடி நடக்குது. அவங்கள வந்து ஃபாரின்ல போய் படிக்க வைக்கிறது வந்து இப்படி நிறைய விஷயம் இப்படிலாம் நடக்குது. இந்த அரசாங்கம் வந்து இப்படி செய்யுதுங்கிறது தெரியுமா தெரியலையான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு ஒரு நேரேஷன் போயிட்டு இருக்கு. அடுத்து மாமியார் மேட்டருக்கு வந்துருங்க. சீட்டும் கொடுத்துட்டாங்க. இறுதியாக காஷ்மீர் விவகாரத்தை பற்றி பேசாம இந்த அமர்வு முடிஞ்ச நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தேசிய இனங்களுக்குமான உரிமையை காக்கப்பட வேண்டும்ங்கிற அடிப்படையில் காஷ்மீரிகள் உள்ளிட்ட எல்லா தேசிய இனங்களுக்குமான ஆதரவு கரம் முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கும். அந்த வகையில் இப்போது பகல்காமில் ஒரு தாக்குதல் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் சதி, அந்த சதி, இந்த சதின்னு வேற ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விட மாட்டோம், தண்ணி நிப்பாட்டுவோம், கரண்ட் நிப்பாட்டுவோம், போக்குவரத்தை நிப்பாட்டுவோம், பேசண்ட விரட்டுவோம். உள்ள வந்து தீவிரவாதி நிப்பாட்டி பிரச்சனையே கிடையாது. உள்ள வர்றவனெல்லாம் வர விட்டுட்டு அவன் தண்ணி நிறுத்தின. நீங்க என்னன்னாங்க அந்த தாக்குதல் நடைபெற்ற பகல்காம்ங்கிற இடத்திற்கும் பாகிஸ்தான் பார்டருக்கும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஏதோ பார்டர் ஆட்டு இருக்குப்பா வந்து சுட்டுட்டு அப்படியே பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டான்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தானை சேர்ந்தவன் எப்படி இந்த பகுதிக்கு வந்தான்? காஷ்மீருக்கு டூரிசம் தான் ஒரே பொருளாதார பின்னணி. இது போன்ற தாக்குதல் நடைபெற்றா டூரிஸ்டுகள் போக மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனா நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா டூரிஸ்ட் மட்டும் அங்க போக மாட்டான், அதானி போவான், அம்பானி போவான். நீங்க 370 நீக்கப்பட்ட போது கேடி ராகவன் பதிவு பண்றார் ஒரு விவாத நிகழ்ச்சியில. அந்த கேடி ராகவனை பத்தி போயிட வேண்டாம், ஒரு விவாத நிகழ்ச்சியில பதிவு பண்றார். கேடி ராகவன் அதை மட்டுமா பதிவு பண்ணாரு? பதிவு பண்ணிட்டாரு. நீங்க 370 நீக்கப்பட்ட காரணத்தால் இனி யார் வேண்டுமானாலும் காஷ்மீருக்குள் போய் இடம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு. ஆக காஷ்மீரி மக்களுக்கான பிரச்சனை என்பதை நாம் பேசணும். இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, அவர்கள் எல்லோரும் என்ன மதம்னு கேட்டு சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மிகுந்த மோசமான நடைமுறை. அப்படி அது நடந்திருக்கும் பட்சத்தில் அது மிக கண்டிக்க தகுந்தது. அப்படியான சூழலை ஒருபோது நம்ம ஆதரிக்கவே இல்லை. இல்ல அப்படி நடைபெறலன்னு அங்கிருந்து தப்பித்து வந்த தமிழர்களே பதிவு. அதுல 2 குழப்பம் இருக்கு. என்னன்னா அது நேரடியாக இறந்தவருடைய மனைவி ஒரு சேனல்ல பேட்டி கொடுக்கும் போது ஆடியோல பேசுனதுல அந்த வார்த்தை இருக்கு. மதம் என்னவென்று கேட்டார்கள் அப்படின்றத சொன்னாங்கன்றது இருக்கு. அப்படி நடந்திருந்தால் அது கண்டிக்க தகுந்தது. அப்படி நடந்திருக்க கூடாது, மறுக்கல. நண்பர்களே, நம்ம எல்லோரும் ஒரே ஒரு கேள்வியை கேட்போம். இதே இந்தியாவில்
நம்மை பாதுகாக்க வேண்டிய ஒரு ரயில்வே துறையினுடைய அதிகாரி ரயில்வே பயணிகளுடைய டிக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு ட்ரெயினுக்குள்ள ஏறி இஸ்லாமியர்களுடைய பெயர் இருக்கக்கூடிய சீட்டுகளுக்கு போய் உன் பேர் என்னன்னு கேட்டு இஸ்லாமியர் பெயர் சொன்னதற்கு பிறகு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு சொல்ல சொல்லி துப்பாக்கியால சுட்டு கொன்னானே, அது குறித்து, அந்த கொலை குறித்து உன்னுடைய கருத்து என்ன? இந்த மோடஸ் ஆப்பராண்டி வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஒரு மத, நீ என்ன மதம்னு கேட்டு அது பேர் என்ன, கலிமாவா, அதை சொல்லுன்னு சொல்லி மதத்தின் பெயரால் சுட்டுக் கொண்டது அயோக்கியத்தனம் என்றால், பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பெயர்களை சொன்னதற்கு பிறகு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதே இந்திய நாட்டில், அவர்களுடைய தாய் திருநாட்டில். அதுக்கு என்ன பதில்? இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியது தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் முஸ்லீம் ஹிந்துன்னு பேசிக்கிட்டு இருந்தப்ப தமிழ்நாட்டில் இருந்து காஷ்மீருக்கு சென்று வந்த பயணிகள் மட்டும்தான், தமிழர்கள் மட்டும்தான், திராவிட இனத்தின் சிந்தனை கொண்ட இந்த மக்கள் கூட்டம் மட்டும்தான் முஸ்லீம் இந்துன்னு சொல்லாத, அது டெரரிசம்னு சொல்லுன்னு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பாடம் எடுத்திருக்கிறார்கள். அந்த பெருமையோடு இந்த நாங்க எதுவும் சொல்லலாம், நீங்க முடிச்சிருவீங்க, நீங்க பேசிட்டு நீங்க முடிச்சு போவீங்க, நாங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனோம். இல்ல இருங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். இப்படிதாங்க நிறைய விஷயம் சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, நிறைய தகவல் சொல்ல வேண்டியிருக்கீங்க. அடுத்த அமர்வு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, புலவர் வர வேண்டியது இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப காஷ்மீர்ல ஏற்கனவே ஆளுநர் ஒருத்தர் இருந்தாரு, புல்வாமா தாக்குதல் அப்ப பிரைம் மினிஸ்டருக்கு அவர் போன் பண்ணி, சத்யபால் மாலிக், ஆமா, முன்னாடியே போன் பண்ணி அவருக்கு அறிவுறுத்தல் செஞ்சு இது தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது பேர் கிரில்ஸோட சூட்ல இருந்தார். ஆமா, அப்ப வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து தாக்கல் நடக்க போகுது அப்படின்னு அறிவுறுத்தல் செஞ்ச அந்த ஆளுநருக்கு அவர் சொன்ன பதில் அப்படின்னு சொன்னார். இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் யுவரான. ஆமா, இதுல நிறைவா ஒரே ஒரு விஷயம், வயர்ல வந்து ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கிறது. ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு ஒன்று அனுப்பி இருக்கிறானுங்க சங்கிகள், இந்தியா முழுக்க இங்கிலீஷ்ல அனுப்பி இருக்கிறான். என்ன அனுப்பி இருக்கான் அப்படின்னா, அவர்கள் பெயரை கேளுங்கள். ஒரு இந்து சங்கி எழுதி அனுப்புறான், அவர்கள் பெயரை கேளுங்கள், அவர்களுக்கு எங்கு வலிக்குமோ, எதை கேட்டால் வலிக்குமோ அதை கேளுங்கள். அவர்கள் பெயரை கேளுங்கள், அவர்களுக்கு வீடு கொடுக்காதீர்கள். அவர்கள் பெயரை கேளுங்கள், அவர்கள் கொண்டு வருகின்ற ஸ்விக்கி சொமேட்டோ உணவுகளை ஏற்காதீர்கள். அவர்கள் பெயரை கேளுங்கள், அவர்களுடைய ஓலா ஊபரில் ஏறாதீர்கள். அவர்களுடைய பெயரை கேளுங்கள், அவர்களுடைய கடையை புறக்கணியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்புறான். இதை பரப்புபவர்கள் மானமுள்ள இந்துக்களாக தங்களை அறிவித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த மானமுள்ள இந்துக்களை நோக்கி நான் கேட்கிறேன், உன்னுடைய பெயரை கேட்கவில்லை, உன்னுடைய சாதியை கேட்கவில்லை, உன்னை பார்த்த பார்வையிலேயே நீ யார் என்று கண்டுபிடித்து கருவறைக்கு வெளியே உன்னை 2000 ஆண்டுகளாய் நிறுத்தி வைத்திருக்கிறானே, அந்த சுயமரியாதை கெட்டு போன உனக்கு இன்னொருத்தன் பேரை கேட்டு இதை பண்றதுக்கான உரிமை மட்டும் எதற்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரோடும் துணை நிற்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய சுயமரியாதையை பற்றி கேள்வி இல்லாத போது, உன்னுடைய சுயமரியாதை, கோயில் கருவறை முன்னாடி நிற்கும் போது உனக்கு சுயமரியாதை இல்லையே, உன்னை கருவறைக்குள்ள விடமாட்டான். ஓன்டவன் பேரு கேட்கல, ஓன்டவன் சாதி கேட்கல, ஓன்டவன் ஊரு கேட்கல, ஓன்டவன் குளம் கேட்கல, கோத்திரம் கேட்கல, உன்னை பார்த்த உடனே வெளியே நின்றா சூத்திர நாயே அப்படின்னு சொல்லி வெளியே நிப்பாட்டான். அதுல வராத கோபம் உனக்கு, அங்க ஒருத்தன் முஸ்லிமா இந்துவான்னு செக் பண்ணி சுட்டுட்டான்னு மட்டும் கோபம் வருது அப்படின்னா பிரச்சனை அந்த தீவிரவாதிகிட்ட இல்ல. தீவிரவாதம் உன்னுடைய மனநிலையில் தான் இருக்கிறது. அந்த மனநிலையை மாற்றுவதற்கு தேவையான ஒரே அருமருந்து பெரியார் என்னும் பெருநெருப்பு தான். அந்த பெரியார் என்னும் பெருநெருப்பு கொடுத்திருக்கக்கூடிய வழியில் நாம் அனைவரும் அந்த மருந்தை தினமும் சாப்பிட்டு, அந்த கசப்பு மருந்தை அத்தனை பேருக்கும் கொடுத்து கொடுத்து வைத்தியம் பார்க்கும் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இதில் பிரிவினையை ஏற்படுத்துகின்ற வகையில் பலரும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம பேரை சொல்லியே நம்மள்ட்ட நின்றுட்டு இருப்பான். அதுதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய த்ரெட்டு. அந்த த்ரெட்ஸை நம்ம ஐசோலேட் பண்ணிட்டு நம்முடைய ஒற்றுமையை முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு காலத்தில் சுயமரியாதை நூற்றாண்டு என்பதை விட சுயமரியாதை மறுமலர்ச்சி என்று இனி அடுத்த 100 ஆண்டுகளுக்கு நாம் செயல் திட்டத்தை வகுத்துக் கொண்டு, RSS சங் பரிவார் கும்பல் நாட்டை அழிப்பதற்கு 100 ஆண்டு திட்டம் வைத்திருக்கிறான். நாம் நாட்டை மாற்றுவதற்காக நாம் நினைக்கின்ற சுதந்திரத்தை, தனிமனித சுதந்திரத்தில் இருந்து நாம் நினைக்கின்ற கருத்து சுதந்திரம் வரை அத்தனையும் நாம் பெறுவதற்கு தேவையான செயல் திட்டத்தை வகுத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். அதற்கு பேராசிரியர் சுபவி நடத்துகின்ற இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய துவக்க புள்ளியாக அமைந்திருக்கிறது. பேராசிரியர் அவர்களுக்கு எவ்வளவு முறை நன்றி சொன்னாலும் எங்களுக்கு போதாது. ஏன்னா அப்ப மனோஜ் தோழர்லாம் நம்மளுக்கே தெரியாத முன்னாடி சுபவி தோழர் பார்த்துட்டு கால் பண்ணி நல்லா பேசுறீங்க அப்படின்னு இது பண்ணதா இருக்கட்டும். நம்ம எல்லாரையும் தொடர்ந்து பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இந்த மேடை அமைத்து கொடுத்து நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதற்கும் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னெடுப்புகளா இருக்கணும். காசி நாகராஜ் தோழர் 2 மாசம் முன்னாடி ஒரு இடத்துல சும்மா போற வழியை சந்திச்சோம்.
தோழர் மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்றோம், நீங்க டேட் மட்டும் ஒரு 2 டேட் குறிச்சு வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 டேட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு அந்த 2 டேட்ல தான் நடக்க போகுது, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு டேட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் எங்களை எல்லோரும் அழைத்து வந்திருக்கிறேன். மற்றபடி இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்துகின்ற தோழர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி.